அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகாக எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் உயர்வு, சில இடங்களில் பார்த்திங்கன்னா தாழ்வு அப்படின்னு ஒரு கலவையான பலன்கள் மகர ராசிக்கு கிடைக்கப்பெற போகிறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது சவாலாக தானே இருக்கும். உத்தியோகம் ரீதியாக சில சிக்கல்களும் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி மாற்றம் மட்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் லாபமும் பணவரவும் சிறப்பாகவே இருக்கும். கடுமையான அலைச்சலுக்கு பிறகு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கும் வரலாம். அதே நேரம் எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா பூர்த்தியாக சில தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். அதே நேரம் தேவையில்லாத செலவுகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். உறவினர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அறிமுகம் இல்லாத பெண்களிடம் இடைவெளி ரொம்ப முக்கியங்க. தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான முயற்சிகளை செய்ய பாருங்க. பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பெரியோர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்வீங்க. இந்த எதிர்பார்ப்புகளே உங்களுக்கு பிற்காலத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம் உத்தியோகத்தில். அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமாக செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகமும் ஒரு சிலருக்கு இருக்கு. எடுத்து வகையில் எதுலேயுமே சிக்காம கவனமாக இருக்க பாருங்க. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படலாம். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. பயனற்ற பயணங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கவும் செய்யலாம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவதும் நல்லது. எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சலும் உண்டாகலாம். பணியாளர்கள் செயல்கள் தங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும். சக மாணவர்களிடம் நிதானமாக பழகுவது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியும் இருக்கலாம். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துறவங்க கவனமாக இருப்பது நல்லது. தங்களுடைய ஆவணங்களை கவனமாக வைத்துக்கொள்ள பாருங்க. பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்வாங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தருங்க. உணர்ச்சி வசப்படாம எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறும். கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கப்பெறும். விருதுகள் கிடைக்கலாம். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. கடன் தொல்லை குறையும். தொழில் போட்டிகள் நீங்கும். மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். புதிய வகுப்புகளில் சேர ஆர்வம் காட்டுவீங்க. அதே நேரம் தொழில் ரீதியான பயணங்களின் போது உடைமைகளில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட காற்று ஒருபுறம் உங்கள் பக்கம் வீசவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால வராது அப்படின்னு நினைத்த பணம் கைக்கு சேரலாம். உறவினர்கள் மத்தியில் தங்களது கௌரவம் உயரவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் புதிய
பொறுப்புகள் தேடியும் வரலாம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடமிருந்து ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள் குறித்த கவலைகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தங்களுக்கு பாசிட்டிவான ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகின்றது. தங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பணப்பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியிலையும் இறங்குவீங்க. தங்களுடைய அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம். ஆனாலும் முன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பு அறிந்து செயல்படுவாங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பழகி கொள்ள பாருங்க. தம்பதிகளுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். முன்கோபம் விலகவும் ஆரம்பிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப சலுகையை அறிவிப்பீங்க. பாக்கிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வசூலாகவும் ஆரம்பிக்கும். அதே நேரம் திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் வரும், பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசான ஆதாயங்கள் உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாவாங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வீங்க. ஷேர் மூலமாக பணம் வந்து சேரலாம். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் தேடிய ஆவணம் தென்படுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல தங்கள் கை ஓங்கி காணப்படும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும். அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும். அதே போல பணிச்சுமை குறையும். புதிய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீங்க. குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி செழிக்குங்க. வியாபாரத்தில் பழைய பணியாட்களை மாற்றுவீங்க. பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்கவும் அதே நேரம் அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கற்பனை திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உங்களுடைய வழக்கமான நடைமுறைகளில் இருந்து விடுபட்டு வித்தியாசமாக ஏதேனும் ஒன்றை செய்ய இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது. பயண திட்டங்கள் திடீரென மாறலாம். அல்லது நீங்கள் எதிர்பாராத விதமாக பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். அரசியல், மதம் மற்றும் இனம் சார்ந்த விஷயங்கள் குறித்த விவாதங்கள் தீவிரமாகவே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்வீங்க. அதே நேரம் வங்கி தொடர்பான விஷயங்களை இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்க.